வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசிக்கல்லை பற்றி. இப்போ ராசிக்கல்ல எல்லாத்துக்குமே ஒரு கூற்று இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ராசிக்கல்லா அது அதிர்ஷ்ட கல்லா, இல்லாட்டினா அது ஒரு ராஜ யோக கல்லா, ஸோ அப்படின்னு நிறையா ஒரு சில கூற்றுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கூற்றுகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகள் பொருந்தும். இதில் இந்த ராசிக்காரங்க எந்த ராசிகள் போடணும் அப்படின்ற இன்னொரு கூற்றும் போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசியும் துளாராசியும். ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களும் துளாராசிக்காரங்களும் எந்த ராசிகள் அணியலாம், அதை அணிஞ்சால் எங்களுக்கு அது நல்லதா, யோகமாக, இல்லை அதிர்ஷ்டமா? ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் கேள்வியாக இருக்கும். காரணம் ராசிக்கல் போய் அது அதிர்ஷ்ட கல்லாவே மாறிடுச்சு ஒரு காலகட்டத்துக்கு மேலே. காரணம் நம்ம இந்த ராசியில் பிறந்திருந்தால் இந்த ராசிக்கல் போடலாம் அப்படின்னு தான் மோஸ்ட்லி ஜோதிட சாஸ்திரங்களில் ஆல்ரெடி இருந்துகிட்டு வருது. பட் இப்போ அது அதிர்ஷ்ட கல்லாவே மாறிடுச்சு. அதிர்ஷ்டம்னா என்ன பண்ணோம்? ராசிக்கல் போட்டோன்னே நம்மளை குபேரன் ஆக்கிருமா, இல்லை நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துருக்கும். காரணம் ஒரு சில பணக்காரர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க இதெல்லாம் போட்டதுனால தான் பணக்காரங்கள் ஆகிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கூற்று நமக்கு வந்துருக்கும். அதே நம்ம போடும் போது நம்மையும் அதை அடித்து பிடிச்சி ஒரு கடனை வாங்கியோ, இல்லை நம்ம வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்கி போட்டதுக்கப்புறம் ஒரு சில கட்டத்துக்கு மேலே நமக்கு சலிப்பு தட்டிடும். என்ன ராசிக்கல் போட்டோம், நம்ம இன்னும் ஒரு அம்பானியாவோ பில்கேட்ஸாவோ ஆகலையே அப்படின்ற ஒரு கூற்று நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது காரணம் இந்த ராசிக்கல்கள் உங்களுக்கு ராசியோட அதிபதியோட கல்கள் தான் தவிர்த்து உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை, மன திருப்தியை, ஒரு நல்ல மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய கல்லாக தான் இருக்கே தவிர்த்து அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு அது அதிர்ஷ்டக்கல் கிடையாது. அது போடும் போது ஒரு சிலருக்கு நல்ல யோகாதிபதிகள் திசையை நடத்தும் போது அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க மேலே ஏறி வந்திருப்பாங்க. ஸோ அதே அவங்கள பார்த்துட்டு நம்மளும் அந்த ராசிகள் போடும்போது நமக்கு அவயோகாதிபதிகள் திசையை நடத்தி அவயோக தசாக்கள் நடக்கும் போது நம்ம அந்த ராசிகள் போட்டிருக்கும் போது நமக்கு அது வேலை செய்யலை. என்ன கையில் தான் போட்டிருக்கோம், இந்த விரலில் போடணுமா இல்லை இந்த விரலில் போடணுமா, 10 விரல் இருக்குது, எந்த விரலில் போட்டால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்ற ஒரு கூற்று வரும். ஸோ அப்போ காமனாகவே ஒரு யார்கிட்ட போய் கேட்குறது தெரியாது. சரி அப்படியே போய் கேட்டால் இந்த கல்லை நீங்கள் போட்டால் உங்களுக்கு லக் இல்லை, நீங்கள் இந்த கல்லை மாற்றணுமாங்க. அப்போ இந்த கல்லை போட்டால் எப்படியா அப்படின்னு ஒரு கேட்டோம்னா இது அகேன்ஸ்டாக போயிடும் அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட இப்படியே போய் ஒரு கட்டத்துக்கு மேலே ராசிக்கலே வேண்டாம் தூக்கி ஓரமாக தூக்கி வச்சு நிலையும் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இது போடலாமா வேண்டாமா, அதுக்கு என்ன ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. கூகுளில் தன்னாலும் கிடைக்க மாட்டேங்குது, ஜோசியர்கிட்ட கேட்டாலும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி ராசிக்கல் விற்கிறவங்ககிட்ட போய் கேட்டாலும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. காரணம் இது ஒரு வியாபார நோக்கில் போயிடுச்சு. அப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வழிமொழிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு சரியான அணுகுமுறைகளில் இது தொடரலாமா அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த ராசிக்கல் இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு சில கூற்று வரும். இப்போ பொதுவாக நீங்கள் ரிஷபராசியாவோ நீங்கள் துளாராசியாவோ பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ராசியோட அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனோட கல் தான் உங்களுக்கு வரும். அப்போ சுக்கிரனுக்கு எந்த கல் அப்படின்னா வைரம்னா டைமண்ட். ஸோ தமிழில் வைரம், இங்கிலீஷ் டைமண்ட். ஸோ இதுதான் நம்ம அணியணும், அது பாவிக்கலாம், அது பாவிச்சா நமக்கு நல்லாயிருக்கும், அது ஒரு மன தைரியமாக இருக்கும். ஸோ அப்படின்றது தான் இதோட கூற்று. அப்போ ஜாதகர்களுக்கு நீங்கள் துளாராசிலேயோ நீங்கள் ரிஷபராசிலேயோ நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜனன ஜாதகம், உங்களோட பெர்த் சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் பெர்த் சார்ட்டில் உங்களுக்கு சுக்கிரன் இந்த 2 ராசிக்குமே அதிபதி சுக்கிரன் வருவார். இந்த சுக்கிரன் மீன வீட்டில் உச்சம் பெறுறார். அப்புறம் ரிஷப வீட்டில் ஆட்சி பெறுவார். அதே மாதிரி துலாம் வீட்லேயும் ஆட்சி பெறுவார். அப்போ அதுக்கப்புறம் சுக்கிரன் கன்னி வீட்டில் நீசம் பெறுவார். ஸோ இந்த மாதிரி 4 நிலையில் சுக்கிரன் நம்ம பெர்த் சார்ட்டை எடுத்திருப்பார். இப்போ இதிலெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களோட ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றோ, அப்புறம் ஆட்சி பெற்றோ, ரிஷபராசியில் ஆட்சி பெற்றோ, துளாராசியில் ஆட்சி பெற்றோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த நிலையில் இருந்தார்னா நீங்கள்லாம் ராசிகள் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் ராசியோட அதிபதி ஸ்ட்ராங்காகவே அவர் நல்ல நிலையில் தான் உங்களை இருக்கிறார். உங்களை அவர் பேலன்ஸ் பண்ணுவார். உங்களை பேக்கப் போனால் இருந்து மேலே ஏற்றி வர்றதுக்குரிய விஷயங்களை இவர் பண்ணுவார். அப்போ நீங்கள்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னா நீங்கள்லாம் ராசிகள் போடணும் அவசியம் இல்லை. அப்படி போட்டிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஒரு சரியான ஒரு வழி நிலை இல்லை அப்படின்றவங்களுக்கு இதை எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் போடுறதில்லை. அதுவே உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம் பெற்று இங்கே கன்னி வீட்டில் இந்த மாதிரி கன்னி வீட்டில் இங்கே இப்படி சுக்கிரன் இப்படி நீசம் பெற்று இருந்தார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாமான்னா போடலாம். ஸோ அப்போ போட்டால் உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும், ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சரி ரைட்டு, நம்ம ராசிகள் போட்டிருக்கோம், நம்ம மேலே ஏறிடுவோம், நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம், நம்ம ஒரு பணக்காரங்கள் ஆயிடுவோம், நம்ம நல்ல ஒரு தொழில் அச்சீவ் பண்ணி ப்ரொமோஷன் அடிப்போம், நமக்கு நம்பர் அடிக்கும், நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்ற ஒரு அவுராவை தான் இதை ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் மற்றபடி
உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த மாதிரி நிலைகளில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா, சுக்கிரன் நீசம் பெற்று இருந்தாருன்னா நீங்கள் வந்து ராசிக்கல் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுக்கிரன் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ராசிக்கல் வந்து போடவே தேவையில்லை. ஒருவேளை அகெயின்ஸ்டாக உங்களோட ஜாதகத்துலேருந்து ராசிக்கு அவர் வந்து 8, 6, 12 மறைஞ்சிருந்தார்னா, இப்போ 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல உங்களோட ராசிக்கு 6, 8, 12 அவர் மறைஞ்சிருந்தால் கூட நீங்களும் ராசிக்கல் போடலாம். மற்ற இடங்கள்ல இருந்தால் அவர் வந்து சுபரே. ஸோ அவர் சுபராக தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஜாதகர்கள் வந்து இதுதான் வந்து இந்த ராசிகளுக்குரிய விஷயம். ஸோ அப்போ டைமண்ட் போடலாமா வேண்டாமா அப்படின்றது முடிவு உங்கள் கையிலே தான். ஸோ இதுக்கப்புறம் போட்டிருக்கிறவங்களுக்கும் போட போகிறவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்குரிய பதிவு தான். மற்றபடி வந்து உங்கள் ஜனன ஜாதகம் தான் இதுக்கப்புறம் பேசும். மற்றபடி சுக்கிரன் எப்படி இருக்கிறான்றதை பொறுத்து. ஸோ நீசம் பெற்று இருக்கிறவங்க ராசிக்கல் போடலாம். 6 ராசிக்கு தான் லக்கணத்துக்கு கிடையாது. அதனால் ராசிக்கு 6, 8, 12 வந்து சுக்கிரன் வந்து மறைஞ்சாலும் அவங்களும் ராசிக்கல் போடலாம். அதர்வைஸ் மற்ற இடங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ராசிக்கல் போடணும்ல. மற்ற இடங்கள்லாம் சுக்கிரன் வந்து சுபரே எல்லாத்துக்குமே. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசங்கள். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் புதுசாக இதில் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்களா?